ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தரமான எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்குறோம். என்ன எபிசோட் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பைரவ் சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்குறோம். ஏன் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி வந்து ஆளு காணுமே, சிவாவும் காணும், ஆறுமுகத்துக்கு காணும், பைரவும் காணுமேன்னு ஆளு தேடுறாங்க மக்களே. ஆள் தேடினா கரெக்டாக சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே சுற்றி பார்க்குறாங்க மக்களே, ஆள் இல்லை மக்களே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பைரவ் சிந்துவோட அந்த மெஸ்ஸுக்கு போறாங்க மக்களே. அந்த மெஸ்ஸுக்கு போனா கேன்டீன் போறாங்க மக்களே. அந்த கேன்டீன் போனா அங்கேயும் ஆள் இல்லை மக்களே. ஆள் இல்லை, தேடி தேடி பார்த்துட்டு அவங்க வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டு, எங்க ஆள் இல்லை, யாரும் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு, யாரும் இங்க வரல, யாரும் வந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆறுமுகமும் சிவாவும் இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கல, இல்ல வரல அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆளு பண்ணிட்டு ரூமுக்கு போயிடறாங்க மக்களே. ரூமுக்கு போயிட்டு உடனே என்ன பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து ஆளு ஃபுல்லா எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க மக்களே. எல்லாத்தையும் எல்லாரையும் சேஃபா மறைச்சு வச்சிருந்தாங்க மக்களே. மறைச்சு வச்சு அவங்க அத்தை போன பிறகு அனுப்பி போன பிறகு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள எல்லாரும் நீங்க கிளம்புங்க, நான் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ட்டு வாழ்த்து எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க மக்களே. அது இவங்க ரெண்டு பேரும் முதல்ல போறாங்க மக்களே. அதுக்கப்புறம் சிவா போறாங்க மக்களே. சிவா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க மக்களே. வாழ்த்துக்கள் சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு கை கொடுத்துட்டாங்க மக்களே. கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அன்னபூர்ணியாண்ட உள்ள போடுறாங்க மக்களே. எங்க போய் நீங்க 3 பேர் ஆளு காணோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிசன் வாங்கியாரு போயிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன பாருங்கன்னா, ஆறுமுகம் வந்து அயன் பாக்ஸ் பேசிக்கிறான் பொண்டாட்டி போட்டு அயன் பண்ணுகிறார் மக்களே. இப்போ யாரு பார்த்தீங்கன்னா, சாத்தி வந்து ஃபோன் பண்றாங்க மக்களே. ஃபோன் பண்ணி வா ஆறுமுகம் பட்டை விடலாம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. பட்டை விடுறதுக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வா வரேன் வரேன் அப்படின்ட்டு ஆறுமுகம் அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு போயிருக்கு மக்களே. அங்க சாத்திக்கு வந்து பட்டம் எப்படி விடுறதுன்னு கத்து கொடுத்துடுறாங்க மக்களே. கத்து குத்து அது என்ன கத்து குத்துன்னே கேட்டாங்க. பைரவி வந்து பாக்குறாங்க மக்களே. எங்க ஆரம்பிச்சு அயன் பண்ண சொல்லாத பாக்ஸ் அப்படியே வச்சு கொடுக்குறான். துணி வந்து இது கத்து போட்டேன் அப்படின்னு சொல்ற மக்களே. சுவிட்ச் ஆஃப் பண்ணாட்டே வச்சுட்டு வந்துட்டார் மக்களே. அதுக்கப்புறம் பைரவி போய் மேல பாக்குறாங்க மக்களே. மேல பார்த்துருந்தா சுவாத்திக்கு பட்டை விட்டு கத்துங்கிற மக்களே. டேய், உனக்கு இதான் வேலை, உனக்கு 1008 வேலை இல்லை, கைனிக்கு போல அப்படின்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் வா வடகம் போயிடலாம் அப்படின்ட்டு வடகம் போயிடுறாங்க மக்களே. வடகம் போய் சொல்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ திவ்யாவுக்கு இது சுவாத்திக்கு இது கற்றுக் கொடுத்துருக்கியா பட்டம், நீ இறக்குற வேலை இல்லைன்னு தலைமையிலே ஒரு கொட்டு கட்டுறாங்க மக்களே. கொட்டு கட்டி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, திருப்பி திட்டிக்கினே இருக்கிறாங்க மக்களே. திட்டினே இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஒழுங்கா சுவாத்தி பட்டம்லாம் தெரியாத, பட்டா இருந்துச்சு சுவாத்தி நான் உள்ள போறேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மகா சிவாவோட அம்மா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வக்கீல் வந்து அவங்க அவங்க தம்பியோட வக்கீல் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 1,10,10,000 உங்க தம்பியை வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. என் மகா என்ன பார்த்தீங்கன்னா காசு எடுத்துட்டு அப்படியே அன்னபூர்ணி அவங்க அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு சாவி எல்லாம் தேடி கட்டில் அடியெல்லாம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாவி எடுத்து 1,00,000த்துக்கு மேல காசு எடுத்துறாங்க. காசு எடுத்துட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அது யாருக்கும் தெரியாத பூட்டு வந்துடும். ஆனா இதை வந்து சிவா பார்த்துட்டாரு மக்களே. சிவா பார்த்துட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா எங்க தான் போறாங்க காசு எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு நேரம் பார்த்த வக்கீல் வீட்டுக்கு தான் போறாங்க மக்களே. அதோட பிடிச்சிச்சு மக்களே. நாளைக்கு ரிவ்யூ பண்றேன். உங்களோட முடிச்சிட்டாச்சு. பாய் பாய்.